வணக்க மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம், அண்ணாமலையை தவிர்த்து பாஜக தலைவர்களுக்கு சென்ற அழைப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலொட்டிதான் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதிக்கு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக பாஜகவின் மாநில தலைவர்கள் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோருக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளதா. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம். இந்த கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ரசிக்கப்படவில்லை என்றும் பார்க்கப்படுகிறதாம். அதிமுகவிலே சிலர் பாஜக கூட்டணி வைக்க விரும்பாத நிலையில்தான் கூட்டணி தொடர்பான பேசக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்ததால் இந்த கூட்டணி இடையிலே கூடுதல் சிக்கலாக மாறியுள்ளது என்றும், அதேபோல் அமித்ஷா தொடர்ச்சியான கூட்டணி ஆட்சி என்று பேசி வந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தடுப்பன்பாயுடன் ஆட்சி அமையும் என்றும் அறிவித்தாராம். இதனால் அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கிடையே இன்னும் முழுமையாக ஒட்டப்படவில்லை என்றும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 21 வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக கூறப்படுகிறதா. நிலையில் தான் சுற்றுப்பயணத்தில் முதலான ஜூலை 7இல் கோவை புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலும் உள்ளதாக கூறப்படுகிறதா. அது மட்டுமன்றி இதனால் பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல். அதேபோல் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்புகள் விடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறதா. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் தான் இப்படி நடக்க இருப்பதாக கூறப்படுகிறதா. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாகவே பாஜகவின் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விடுக்கப்பட்டிருந்தார். இதனால் அண்ணாமலை இந்த தொடக்க விழாவில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.